நம்ம இப்போ என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹாரத்தில் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை என்னென்னா ஆணவம் கண்மம் மாயை ஞானம் ஆகிய ஞானம் அறிவு ஞானத்துக்கு இங்கே வித்தியாசம் இருக்குது. சரி இங்கே சொல்லுவோம். ஞானம் ஆகிய முருகர் வந்து அறிவாகிய முருகர் வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து அழிக்கிறது தான் சூரசம்ஹாரம் அப்படின்னு பார்க்கும். அப்போ நமக்குள்ளே இருக்க ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிறத வந்து நம்ம அழிக்கணும். நம்ம அறிவு கொண்டு ஞானத்தை கொண்டு அழித்து நம்ம முக்தி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த சூரசம்ஹாரத்துடைய ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹாரம் வந்து நமக்கு இதை உணர்ந்துகிட்டே இருக்குது. நீ ஆணவத்தை அழி, கண்மத்தை அழி, மாயை அழி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் அறிவை கொண்டு இந்த மூணையும் அழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சூரசம்ஹாரத்தை மட்டும் பார்த்துட்டு நமக்குள்ளே இருக்க அழிக்காமல் ஏதோ அசுரனை அழித்த மாதிரி நம்ம வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக ஆணவம் கண்மம் மாயங்கிறத நமக்குள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே அழிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் அப்படியே போயிருந்தோம். சூரபத்மன் வந்து அகங்காரம், நான் என்ற அகங்காரம் வந்து சூரபத்மன். சிங்கமுகாசுரன் வந்து கண்மம் அல்லது கர்ம வினை. பானுகோபன் வந்து மாயை தான் பானுகோபன். அப்போ ஆணவம் கண்மம் மாயை இருக்குது. ஞானம் வந்து முருகர். ஞானமே வடிவாக அறிவே வடிவாக முருகர். ஆக்சுவலாக அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, அறிவே வடிவாக முருகர். இதில் என்ன மக்களுக்கு தெரியாத, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரபத்மன் வந்து முருகரை பார்த்து ஒரு பாட்டு பிடிக்கும். கோலமா மஞ்சை தண்ணில் குலாவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், அந்நாள் பரிசு இவை உணர்ந்திலேன், மால் அயன் தனக்கும் ஏனை யாவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரமாய் நின்ற மூர்த்தி என்றோ அப்படின்னு ஒரு பாட்டு பிடிக்கும். அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அழகிய மயில் மீது வந்தருளிய முருகனை அன்று சிறுவன் என்று இகழ்ந்தேன், அவர் உண்மை தன்மை அறியாதனாகி இருந்தேன், ஆனால் இன்று உணர்ந்தேன். திருமால் பிரம்மா உள்பட்ட இந்திர தேவர்கள் மற்றும் யாவருக்கும் முதற் காரணமாக மூலமாக விளங்குவரை கடவுள் என்று உணர்ந்தேன் அப்படிங்க. அப்போ இதில் எல்லாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மால்னா திருமால், ஐயன்னா பிரம்மா, ஏனைய யாவருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏனைய யாவருக்கும் போது அதில் வந்து சூரபத்மன், சிங்கமுகாசுரன், பானுகோபன் இவங்களும் அடக்கம். ஏனைய யாவருக்கும் அப்படிங்கும்போது இந்த மூவரும் அதுக்குள்ளே அடக்கம். இதை எல்லோரும் சொல்ல மறந்துட்டாங்க. சூரபத்மன் என்ன சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவர்களுக்கு மட்டும் அவர் மூல காரணம் கிடையாது, அசுரர்களுக்கும் அவர் தான் மூல காரணம் அப்படின்னு சொல்லுவான். ஏனைய யாவர்தமக்கும் அப்படிங்கும்போது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. யாருக்கும் அப்படிங்கும்போது அதில் அசுரர்களும் அடக்கம். அசுரர்களுக்கும் மூல காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லி, முருகபெருமான் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் சொல்கிறாப்புல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி, நாங்களாம் உருவாகிற காரணமே நீ தான் அப்படிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குழந்தை, ஒரு முனிவர், ஒரு புத்தி சரியில்லாதவங்க, அந்த 3 பேர்ட்டையும் ஒரு ரூபா நோட்டை கொண்டு கொடுத்தீங்கன்னா, அல்லது ஒரு வீட்டு பத்திரத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா, அல்லது ஒரு பெண்ணோட போட்டா கொண்டு, அழகான பொண்ணோட போட்டா கொடுத்தோம்னா இந்த 3 பேரும் கிழிச்சிருவோம். குழந்தையும் ரூபா நோட்டை கிழிச்சிரும், வீட்டு பத்திரத்தை கிழிச்சிரும், அந்த பொம்பளை படத்தை கொடுத்தாலும் கிழிச்சிரும். மனநலம் சரியில்லாண்ட கொடுத்தாங்கன்னா கிழிச்சிருவாங்க. அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முனிவர்கிட்ட கொடுத்தா தூக்கி வீசிடுவார், வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி வீசிடுவார். அப்போ இந்த 3 பேர் அதை ஏன் வீசுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து குழந்தை மனநல சரி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அறிவில்லாதனால அந்த இதை வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போது அறிவு வரப்போய் தான் இந்த பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லா ஆசையும் வந்து இந்த அறிவு மூலமாக தான் வருது. அறிவு இல்லாட்டி இந்த ஆசை வராது. இந்த ஆசை வரலைன்னா என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இது உருவாகாது. நான் எனது அப்படிங்கிற ஒரு இது உருவாகாது, கர்மம் உருவாகாது, மாயை உருவாகாது. இப்போ ஒரு குழந்தைய வந்து கர்மனை பாதிக்காது, ஒரு மனநிலை செயலில்லாமல் கர்மனை பாதிக்காது. ஏன்னா அவங்க செய்கிற செயலுக்கு, எந்த செயலுக்கும் அவங்க பொறுப்பு கிடையாது. அவன் நானுங்கிற ஆணவம் குழந்தைகிட்ட இருக்காது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட நானுங்கிற ஆணவம் இருக்காது.
அதுமாரி மாயையும் அவங்ககிட்ட இருக்காது. இந்த 3மே அவங்ககிட்ட இருக்காது. ஒரு மனநிலை சரியில்லாதவங்ககிட்டயோ, ஒரு குழந்தைகிட்டயோ, ஒரு முனிவர்கிட்டயோ பார்த்தீங்கன்னா, இந்த 3 இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ சூரபத்மன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம், கண்மம், மாயை உருவாக்குறதுக்கும் அறிவாகிய ஞானமாகிய முருகர் தான் காரணம். அந்த அறிவு இருக்க போய் தான், ஞானம் இருக்க போய் தான் இது ரூபா, இது வீட்டு பத்திரம், இது வந்து பெண், அழகிய பெண் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாகுது. அப்போ யாவர் உருவாகிறதுக்கு மூல காரணமாக நின்ற மூர்த்தி என்று எல்லாரும் உருவாகிறதுக்கு நீதானப்பா காரணம் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் வந்து முருகரை பார்த்து சொல்லுவான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பெரிய தத்துவம், இதை வந்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏனைய யாவருக்கும் அப்படிங்கும்போது அதில் சூரபத்மன் நடக்கும். அப்போ எல்லாத்துக்கும் காரணமே நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லி கடைசியில் சூரபத்மன் வந்து சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அறிவு தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லது உருவாகிறதுக்கு அறிவு தான் காரணம், கெட்டது உருவாகிறதுக்கும் அறிவு தான் காரணம். நன்றி.